அது எப்படி ஒரு ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க இருக்காங்க, ஒருத்தவங்க எலிமினேட் ஆகிறாங்கன்னா அவங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. நம்ம பேசணும் இல்லை ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாலே வந்து ஒரு ஒரு ஸ்பேஸே வந்து இருக்காது. போட்டிகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த ஷோ வந்து பெருசாக செட் ஆகலை. வந்து ஒரு இடம் பெறுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த இடத்துல நீங்களும் உங்களுடைய டாமினன்ஸை காட்டக்கூடாது. முதல்ல வந்து ஒரு காம்படிஷன் இருக்கிற இடத்துல வந்து யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் ஒர்த். உங்களுடைய ஒர்த்தை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஈக்குவலாக நீங்கள் வந்து போட்டி போட்டு பேசணும் இல்லையா? அப்போனா தான் நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டின மாதிரி இருக்கும். நிறையா பேரை வந்து ஷேம் பண்ணுற மாதிரி அந்த ஷோவில் நடந்திருக்கு. அப்படி தான் அந்த அந்த டெலிவிஷனுடைய ஃபார்மேட்டே. ஸோ யாரையாவது திட்டணும், யாரையாவது பாடி ஷேம் பண்ணணும், இல்லை யாரையாவது எதையாவது மொக்க பண்ணி தான் வெளியில் வருவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்கும்போது வந்து நீங்களும் ஹைலி காம்படிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு ஷோவில் யார் யார் வந்து அப்பியர் ஆகணும், யார் யார் வெளியில் தெரியணும் அப்படிங்கிறத ஒரு சில நபர்கள் வந்து ஒரு கேங்கப் ஆகி டிசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்போ தேர் இஸ் நோ டெமோக்ரஸி. ஸோ யூ கான் டெல் தட் இங்கே நாங்கள் வச்சது தான் ரூல்ஸு அப்படின்ட்டுலாம் கிடையாது. அப்போ எதுக்கு மற்றவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிடுறீங்க? எல்லாரும் பேசணும் தானே. தட் இஸ் டெமோக்ராட்டிக் ஷோ. எனக்கு வந்து இந்த பெருசாக இந்த ஜாலியாக காமெடி பண்ணிட்டு அப்படிலாம் வராது. நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வேறு மாதிரியான வைபு. அதனால தான் எனக்கு இந்த ரியாலிட்டி ஷோஸே பெருசாக செட் ஆகாது. எங்கள் வீட்டில் எப்போதுமே உண்மையை பேசணும், தைரியமாக பேசணும் அப்படின்னு தான் வந்து சொல்லி வளர்த்துருக்காங்க. எங்கள் வளர்ப்பா இல்லை எங்கள் ஊருடைய பேச்சா அப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து அது அப்படியே இதுவாக வந்துருச்சு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் பாரு அண்ட் ஐ விஷ் இந்த வருஷம் வந்து நமக்கு சீக்கிரத்திலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். டக்குன்னு இந்த வருஷம் போனது வந்து தெரியல. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய கனவுகள், ஆசைகள், உங்கள் லட்சியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அடையணும். அண்ட் யா தேங்க்யூ கைஸ், பாய் பாய். ஐ திங்க் ஐ எம் டன் வித் த லைவ். இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் பாக்குறியா? ஒரு சீசன் விடாம எல்லாத்தையும் உட்கார்ந்து பார்க்க வேண்டியது. அதுல ஒரு டயலாக் உரிய பேச வேண்டியது. ஸ்மார்ட் டிவில பார்க்கல, அவங்க வீட்ல தான் பாத்துக்கறாங்க. இருக்குல்ல டிவி இல்ல அதெல்லாம் பாத்துட்டு வரணும்ன்ற அறிவுலாம் இல்லங்க. என்ன பண்ண முடியும்? அறிவில்லைன்னு ஒத்துக்கோங்க. ஆமா, நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது. அந்த நாய் அங்க என்ன பண்ணுது பாரு. நாயா எனக்கு என்னமோ பண்ணி மாதிரி தெரியுது. சென்ற வாரம் சேன்றோம் சாண்ட்ராவா இருந்தாலும் கேம்ன்றோம் காமருதி காமஜோ அழகா பேசுறாங்க. எது வச்சு நீங்க காமம் ஜாஸ்தி. ஏய் என்னடா இது? வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. இப்ப யாரோட கேரக்டர் ரிவீல் ஆகுது பாத்துட்டல. செமையா இருக்குல இவங்க கேரக்டர் பாரு. டேய் அந்த நல்லா இருக்கு. அவங்களே சொல்லிக்கிறாங்க பாரு. விட்டாங்க, வாய் விட்டாங்க. காமம் அதிகமா இருக்காங்க வீட்ல. ஆமா கன்ஃபார்மா. அண்ணே உடனே தானே அதெல்லாம் எப்படி வெளியில வருது? பலரோட மனசுல இருக்குறது வெளியில வந்திருக்கு. எல்லாரும் பாத்துட்டாங்க. நம்ம போயிட்டு கேட்டிருக்கோம். ரிலேஷன்ஷிப் அட்வைஸ். ஜெயில்ல வந்து கிஸ் பண்ணேன்னு சொன்னது நான் கிடையாது. ஆமா ஓபனாவே சொன்னேன் நானே. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு அந்த மூஞ்சியை பார்த்து சொல்ல. நீ என்ன சொல்லிட்டேனே, நான் சொல்றேனே அவங்க. எனக்கு பிரச்சனை இல்லைங்க. எல்லாமே காமம் அதிகமா இருக்காமே. அப்போ கிளம்பி இங்கேயும் காமம் அதிகமா இருக்கும். டோரை திறந்து போக வேண்டியதான் வெளியே. நீங்க போங்க, உங்களுக்கு தானே ஜாஸ்தி. டோரை திறந்து போக வேண்டியதான் வெளியே. நீங்க போங்க, உங்களுக்கு தானே ஜாஸ்தி. அத பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்கோம். ஆமா அதான் உட்கார்ந்து. என்ன எழவி அது? யாருங்க எங்க குழந்தைங்கன்னு சொன்னது? அடல்ட்ஸ்ங்க. 29ங்க 32 பண்ணுங்க. 18+ பண்ணுங்களா? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. பாவம் வாய் இருக்குன்னு ஸ்கேன் என்னென்னமோலாம் பேசுறீங்க நீங்க. ஆமா பொறுக்கி பாரு, அப்படிதான் பேசுவேன். மார்னிங் பொறுக்கி பாரு. எவ்வளவு ஸ்கேம் பண்ணிட்டே இருப்பீங்க நீங்க, புரியலையே. அவங்க கேரக்டர் தெரியுது இல்ல. அப்புறம் என்ன என் கேரக்டருக்கு பிரச்சனை? இந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணிட்டு இருந்தானே. காரை துப்பணுமா? யார் மூஞ்சில வந்து ஏன் மூஞ்சில நீ துப்பணுமா? துப்படா. தைரியம் இருந்தா துப்படா.
இந்த பார் கெட்டப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். நீ துப்பிடி, நீ துப்பு. நான் சொல்லல, நீ தானே சொன்ன துப்பு. நீ துப்பிடி. என்னாச்சு? நீ தானே நீ சொன்ன. தாண்டி காமருதுன்னா நீ ஆமா, துப்பிடி. நீ தான் என்ன கார் துப்புன்னு சொன்னல, துப்பு. டேய் இவெல்லாம் ஒரு அவதாரமா? இவன் பிறந்ததே பாவம், இது ஒரு ஊரு, இவெல்லாம் தானடா. தாண்டி என்ன அவளை பொறுக்கின்னா தைரியம் இருந்தா காமருதுன்னு சொன்னல. பொறுக்கின்னு அவளுக்கு அவளை பச்ச பேரு, நான் கிடையாது. காமுறுதின் அப்படின்னு சொன்னது முதல்ல யாரு? காமம் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, correct. 2 குழந்தை பெற்றிருக்காங்க, பேச்ச பாரு அப்படி இருக்கு அசிங்கமா. நான் குழந்தை பத்தல, உனக்கு ஏதாவது பிரச்சனை நீ போய் பெத்துக்கோ. ஏய் இவன் சாதாரண ஆள் இல்ல. இல்ல என்ன நீ பேசுறதெல்லாம் நான் என்ன கேட்டுட்டு காமம் இருக்கேன். பண்ணிட்டு இருக்க? நீ எனக்கு பாத்தியா காமம் பண்ணத? பாத்திருக்கேன். செருப்பு பிஞ்சிரும். செருப்பு எனக்கு இருக்கு. கால்ல இருக்கிற செருப்பு எடுத்து அடிப்பேன். நீ காமம் பண்ணி பாத்தியா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நீ யாரு என்ன பத்தி பேசுறீங்க? நீ யாரு என்ன பத்தி நீ யாரு என்ன பத்தி பேசுறீங்க? என்ன காமம் பண்றன்ற? லேடிஸ் பொறுக்கி நீ காமருதுன்னு காமம் பண்ணுவேன்னா நீ யாரு பேசுறதுக்கு? பண்ணது யாரு? சரி இவ மூஞ்ச பாரு நல்லா, ஆளு மூஞ்சும் பாரு. ஸ்டார்ட் பண்ணது யாரு முதல்ல? ஆமாமா. ஒருத்தவங்க 2 பேரும் தலைவரே எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? எதா இருந்தாலும் வாங்க, அந்த ஆபீஸ் ரூம்ல வச்சு பேசிக்கலாம். அமைதியா தானே டிராமா இருந்தோம். போடுற, நீ போய் முதல்ல டிராமா போடுற, ஊரை ஏமாத்துற நாய். விடாதீங்கடா டேய். அததான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுகிறேன். ஏன்டா வார்த்தை விட்டுக்கிறீங்க மாறி மாறி? தெரிஞ்சிருந்தும் போய் சீரலைய போறீங்க, எக்கேடு கட்டும் போங்க. நான் சொல்ற சொல்லிவிட்டா போடி மாண்டு ஒரு வாயில அசிங்கம். உனக்கு வாயில அசிங்கமா தான் வரும். ஏன்னா உன்னோட கேரக்டர் அது. ஜெயில்ல இருக்க வேண்டிய எல்லாம் பொட்டி கடையில வந்து உட்கார்ந்துட்டு என்ன குசும்பு பண்றாங்க. கேரக்டர் தெரியுது, ஆளு மூஞ்சி கேரக்டர் என்ன பாரு தெரியும்? நல்லா. உன்ன மாதிரியா நான் இங்க பொறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்கேன். நீயே பொறுக்கி தானே? நான் பொறுக்கின்னு உங்களுக்கு யார் சொன்னது? வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இல்ல பாரு யாரு பொறுக்கின்னு தெரியும். வேணாம், ஒன்று பேசுவேன், எனக்கு வேணாம், இதுக்கு மேல வேண்டாம். தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயில இருந்து வர வச்சிடாத. காமம் பண்றோம் மாமா. ஆமா. செருப்பு அது எப்படி அடிக்கணும், ஒரு sensitive செருப்பால எப்படி அடிக்கணும், சொல்ல முடியும்? செருப்பால அடிக்கணும் நாய். நீ அடிடா. செருப்பு நானும் பாத்துட்டே இருக்கேன், ஊழப்பேவுல சவுண்ட் ஓவரா இருக்கு. வேற ஆம்பளை எல்லாம் சொல்லியிருந்தானா தலை பறந்துட்டு நான் இருக்கும். எதுவும் பேசல சுபி. தலை பறங்கி தலை உன் சீதால சீமைக்கே பறந்து இருக்கும். இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு டேய். நீ கை மாங்கா பறிக்க போற. அடி போடா செருப்பால அடி. காமம் பண்ற நீ பாத்தியாடா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் மனு கேட்பேன். நீங்க லவ் பண்ணலன்னு நீங்களா தான் சொல்லிட்டு டேய் இருக்கீங்க. உன் கண்ணுக்கு தெரிஞ்சா நீ நாங்க போய் content பாத்ரூம்ல பண்றோம் அப்படின்னு சீமா சொல்ற போறேன் ஏதாவது. பாத்ரூம்ல எல்லாம் பண்றது நாங்க நீ தான்டா பண்ற. புரியுதா? நான் கிடையாது. டேய் என்னடா பேசிட்டீங்க 2 பேரும்? சீ. ஏன் அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். ஸ்கேம்டரா நான் வந்து தானே ஆரம்பிச்சது. இல்லையே. யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய செருப்பால அடிச்சிருப்பாங்க. ரொமான்ஸ் பண்ணமே 2 குழந்தை பெற்றிருக்காங்க. ரொமான்ஸ் பண்ணமே என்னடா அதை நீ கம்பேர் பண்ணிட்டு இருக்க? அறிவில உனக்கு? பத்தி பேசுறது ஏடா பேசி? அடேங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். நாங்க யார் இவ? என்ன பெத்த தாயாவ? செருப்பு எடுத்து அடிப்பேன் இவள. காமம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பார்த்து காமம் பண்ணிட்டு இருக்கேன்ற. யார் 2 இவ? பேருமே இவங்க யார் அத சொல்றதுக்கு? நீங்க காமம் பண்ணி தான் குழந்தை பெத்தீங்க. டேய் பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. நீங்க அமக்குனத விட நீங்க அமுக்குனீங்களா? நீங்க தப்பு பாரு. நீ எல்லாம் பழகுவ. நீ வியாபாரம் பண்றியா, ரவுடித்தனம் பண்றியா, பொம்பளை அணிஞ்சு யார்கிட்ட சட்டை பண்ற? டேய் மைக்க ஐயோ போட்டாங்க ஐயோ டேய். ஐயோ எங்க அன்பு அத நியாயப்படுத்துவாங்க. தள்ளி விட்டதுக்கெல்லாம் வந்து இத பாரு சீனை போடுறாங்க. என்ன பண்ற நீ? நான் என்ன உருவாக்குறேன்? சார் ஐயோ சார் சார் மெடிக்கல் இருக்கு. அப்ப எவன் வீட்டுல இல விழுந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பகல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், அப்படிதானே? என்ன வேணாலும் பேசிக்கோ. தள்ளி தான் விட்டு அவங்களா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? நீ அமைதியா இருங்க, பேசாதீங்க. எல்லாம் டப்பு 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 நடிக்கிறீங்க. இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம்.
துப்பு என்ன வேணாலும் பண்ணு துப்பு நானாவது திருந்துருதாவது நான் சொல்றேன் நான் சொல்ற ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பேசுறேன் உனக்கு இப்ப சீன் போடு சீன் போடு மண்டையும் செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் போடா அந்த பக்கம் சொல்லுடா கமுருதேன் நான் வந்துட்டேன் என்ன இப்போ வேற எங்கடா வரணும் வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா இதாப்பா எட்டு பேசுடா என் தகுதி பைட்ல இல்ல வா வெளில போலாம் 2 பேரும் சேர்ந்து வெளில போலாம் வா நீ வெள்ள சண்டைக்கு வாடா சைக்கிள் தேவையில்ல ஒரு மயிலும் தேவையில்ல வா கொலை பண்ணுன்ற என்ன கொலை பண்ணுன்ற என்ன அப்படியே பேச என்னடா பண்ணுவ வா சண்டைக்கு வாடா என் கூட என்னவோ சண்டைக்கு வாடா இறங்கு வா ஏய் ஓத்தா ஓத்தா 9 ஓத்தா ஏய் ஓத்தா ஓத்தா 9 ஓத்தா ஏய் என்னனே எருமமான சொல்றா என்னென்னமா பேசுறா ஏதாச்சும் பண்ணுங்க தகுதி இல்லடா உனக்கும் தகுதி இல்ல வா 2 பேரும் தரட்டிக்கிட்டு போலாம் வா ஏய் ஆக்சன் சொல்லி வெச்சுக்கோ இவகிட்ட எல்லாம் பேச முடியாது வாய் மூடி முதல்ல முடியாது நான் அப்படிதான் பேசுவேன் ஆமா ஏய் ஒண்ணே மாதிரி ஆளுக்கு என்னடி நான் வார்த்தை பார்த்து பேசணும் அடியே பாக்குறதுக்கு நான் பொம்பளை ஆனா நட்சத்திர ஆம்பளடி ஐயோப்பா ரொம்ப மகாராணி ஆமா ஆமாடி இருந்துக்கோ உங்களுடைய உலகத்துல ஏய் சே வாய் மூடு முதல்ல ஒட்டனா மூஞ்சி பஞ்சாய் மாஞ்சி தேஞ்சிடும் this is too much மூடிட்டு போடே என்ன ஆனாலும் இறங்கிடாதீங்க இறங்காத this is not a game anymore எங்க தள்ளாம என்ன பண்ணனும் இது முடிவுள்ளடா ஆரம்பம் இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க